வேற சின்னத்தெல்லாம் பார்க்கக்கூடாது. இந்த தேர்தலில் வேற சின்னமே உங்களுக்கு வேணாம். வேற சின்னங்கள் தான் உங்களை அழிச்சிருக்கு, நடு ரோட்டில் கொண்டாந்து நிறுத்திருக்கு. 60 வருஷமா ஏமாந்து 2 சின்னத்துக்கு பின்னாடி ஓடினீங்கல்ல. ஓட்டு போட்டவங்கலாம் எங்கே இருக்குங்க? ஓட்டு வாங்கினவங்களாம் எங்கே இருக்காங்க? ஓட்டு வாங்கினவங்களாம் ஏசி காருக்குள்ளேயும் 10 பங்களாக்குள்ளேயும் 100 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க. ஓட்டு போட்ட நீங்கள் தான் அப்படி நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இந்த முறை எந்த கட்சியும் உங்களுக்கு தேவையில்லை, எல்லாம் தூக்கி வைங்க. மாம்பழம் ஒன்று தான் உங்கள் பின்னாடி நிற்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றது யாரு? நான் அதிமுக வருது, திமுக வருது, அவங்களாம் உங்களை முடிக்க, உங்கள் கதையை முடிக்க தான் வருவாங்க. பார்த்துக்குங்க. சரியா? மாம்பழ சின்னம் எல்லா ஓட்டும் என்ன சின்னதுக்கு ஓட்டு? சரி, நன்றி. நன்றிம்மா, நன்றி. ரமேஷ் அவர் உள்ளிட்டு அனைவருக்கும் நன்றி. ஓகே, தெளிவாடி எல்லார்ட்டையும் சொல்லி, இந்த ஊர்ல ஒரே கட்சி தான், அது மாம்பழ கட்சி தான். எல்லாம் மாம்பழமா அப்படியே கொட்டணும். நம்ம அப்படியே ஒரு கிளை பயங்கரமா இருக்காங்க. அவரு கலந்துட்டாரு தம்பி. சொந்தமா தான் இருக்கும். அப்படியே ஒரு போட்டோ எடுங்க. இப்படி நின்னுங்க. இங்க இருந்து ஒரு போட்டோ, லாங் ஷாட் எடு. வண்டி ஓட்டாரு பாருங்க, டாக்டர் ஓட்டாரு பாருங்க. நான் பிரச்சார வண்டி கொஞ்சம் பொறுமையா போங்க. வண்டிகளை கொஞ்சம் எட்ட வழி விடுங்க அவருக்கு. ரொம்ப கம்மியா போடுறேன்.
மாம்பழ சின்னத்தை வெற்றி பெற செய்யுங்கள் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் மேலான ஆதரவை மாங்கனி சின்னத்திற்கு தாருங்கள் என கேட்டு இதோ நமது தங்கர் பச்சன் அவர்கள் வந்து சத்தி கார் வண்டி வருது. ஐயா மாமாட்டு ஓட்டு போட்டுருக்கியா? மாமாட்டு ஓட்டு போடுங்க. அவர் போஸ்ட் ஆவட்டாரணபுரம் சொந்தங்களுக்கு தங்கர் பச்சாமி வணக்கங்கள். தம்பி பேசாத, நாங்கள் ஏற்கனவே 3 மணி நேரம் தாமதமாக போய்கிட்டு இருக்கோம். எங்கேயுமே இறங்கலை காலையிலேருந்து, ஏன்னா நேரம் இல்லை. இருந்தாலும் எல்லாமே தெரிஞ்ச சொந்தங்கள் தான் எல்லாமே. நான் அரசியலுக்கு வரணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா அரசியலுக்கு வந்திருக்கணும். ஏன் வரலன்னா அரசியலை தொழிலாக்கிட்டு என் மக்களை கொண்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே அவங்களோட வந்து போட்டி போட்டால் மக்கள் வந்து அவங்கள தான் ஆதரிக்கிறாங்க, என்ன ஆதரிக்க மாட்டாங்கன்றதால தான் நான் வரல. மக்களுக்கு யார் திருடன், அவன் வாழ்க்கை முழுக்க நம்மளை கொண்டுக்கிட்டு இருக்காங்க, அரசியல் பேரில் கட்சிகள் மூலமாக நம்மளை வந்து பிடிச்சிக்கிட்டு முன்னேறாமல் தடுக்கிறாங்க, அவங்க மட்டுமே முன்னேறிருக்காங்கங்கிறது கூட இன்னும் புரிஞ்சுக்கல. நீங்கள் 60 வருஷமாக போட்டு 2 கட்சிகளை மாறி மாறி என்ன பண்ணி வச்சுருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கல. இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்காமலே வர்றவங்களுக்கெல்லாம் ஓட்டை போட்டு இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இந்த கட்டத்தில் வந்திருக்கேன். ஆனால்
என்னை வந்து எல்லாருக்குமான பொதுவான வேட்பாளராக இப்போ வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. ஏன்னா அவ்வளோ பாடுபட்டாச்சு. இனிமேலும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாரும் வரமாட்டாங்கங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த முறை என்னை வந்து பயன்படுத்திக்கங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் கடலூரில் பார்க்குறேன், பண்ருட்டில் பார்க்குறேன், நெய்வேலி டவுனில் பார்க்குறேன், விருத்தாசலத்தில் பார்க்குறேன். எல்லா இடங்கள்லையும் டவுனில் இருக்கிறவங்களுக்கும் நமக்கு வந்து பெரிய தொடர்பு இருக்காது பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவங்களாம் வியாபாரம் பண்ண வருவாங்க, வேறு வேறு ஆளுங்க. அவங்க தான் என்னை வந்து பெருசாக ஆதரிக்கிறாங்க. ஏன்னா இப்படி ஒரு திறமையான வேட்பாளர் கிடைக்கவே மாட்டார் இனிமே. இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருமே கட்சிகள் வந்து அவங்க நலனுக்காக, அவங்கள வளர்த்துக்கிறதுக்காக மேலும் மேலும் 20, 30, 40, 50, 60 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துக்கிறதுக்காக கொண்டு வந்து வச்சு ஒரு ட்ராமா பண்ணிட்டு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு ஓடிடுறாங்க. நான் தான் நம்ம மக்களோட பிரச்சனை புரிஞ்சவன், நம்மளோட இருக்கிறவன். நான் நினைச்சேன்னா எதையும் செய்ய முடியும். 37 ஆண்டு காலமாக நான் சென்னைக்கே இல்லை கடந்து போராடிக்கிட்டு இருக்கேன். என் மக்களுக்காக அவ்வளோ தானே புயலிருந்து எல்லா விஷயத்திலும் அவ்வளோ வேலைகள் பண்ணியிருக்கேன். தானே புயலில் நான் ஒரு படம் எடுத்து அது மூலமாக தான் 2000 கோடி கிடச்சிது. அது மூலமாக தான் வீடுலாம் கட்டி கொடுத்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அதனால் யாரோ வந்து ஓட்டு கேட்குறதான் பேசுகிறான்னு நினைக்காதீங்க. இனிமேல் உங்களுக்கு அரசியல் எது தெரியுமா? பாட்டாளி மக்கள் கட்சி தவிர எந்த கட்சியுமே உங்களுக்கு அரசியல் இருக்கக்கூடாது. அந்த நிலையை என்னைக்கு உணர்றீங்களோ அப்போதான் உங்களுக்கு விடுதலை. அது தெரிஞ்சுக்குங்க. மீதி எல்லாம் பிழைப்பு நடத்துகிற கட்சிகள். என் மக்களை சுரண்டி தின்னு 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 கொழுப்பேறி போய் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து மறுபடியும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அதை அனுமதிக்காதீங்க. இனிமே ஓட்டு கேட்க வந்தாங்கன்னா என்ன உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? எத்தனை வருஷம் ஓட்டு போட்டிருக்கேன், என்னென்ன பண்ணியிருக்கேன், என்னையா பண்ணுன்னு கேளுங்க. ஊமையா நீங்க? சின்ன சின்ன விஷயங்களுக்கு நமக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்க, பெரிய விஷயங்களை விட்டுறீங்க. இங்கே பிள்ளைங்களை வந்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது. அதுக்கான ஏற்பாடை நான் பண்ணுவேன். எவன் கையில் காலில் விழுந்தாவது நான் ஏதோ ஒன்று பண்ணி பசங்களை அனுப்பிட்டே இருப்பேன். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியிருக்கு, செய்வோம். மறக்காம ஒரு ஓட்டு கொடுங்க. இந்த ஊரில் 1500 ஓட்டு இருந்தால் 1500 ஓட்டும் மாம்பழத்துக்கு மட்டும்தான் வேணும். வேற கட்சிங்கிறது உங்களுக்கு இந்த தேர்தலில் இல்லை. உங்க சார்பாக உங்க குரலா நான் டெல்லியில் பேசுவேன். நீங்க ஆச்சரியப்படுவீங்க. என்னை பார்த்து எல்லாரும் பின்தொடருவாங்க. எம்பின்னா எப்படி இருக்கும்னு என்னை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்த்துக்கோங்க. நன்றி. ஆமாம். அப்புறம் இன்னொன்று முக்கியமானது, இப்போ திருடனுங்க திருடி வச்சிருக்க பணத்தை வந்து எங்கே எடுத்துகிட்டு போகிறது கொண்டு வந்து முன்னாடியே வச்சுட்டாங்க. இப்போ நாங்களாம் வந்து எப்போ சீட்டு கிடைக்குமா என்னன்னு தெரியாது நமக்கெல்லாம். அவங்களாம் கொண்டாந்து இதான தொழில். தேர்தல் வரப்போன்னு தெரிஞ்சோடனே அங்கேருந்து கொண்டாந்து பதுக்கி வச்சுட்டாங்க. இப்போ அது எல்லாம் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. மகிழ்ச்சியாக வாங்கிக்கிங்க. ஒன்றும் வேணான்னு மட்டும் சொல்கிறாங்க. அவங்கள பழி வாங்கிறது ஒரே வழி. நம்மளை எவ்வளோ பழி வாங்கியிருக்காங்க, அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு மாம்பழத்து ஓட்டு போடுறது தான் நீங்கள் பழி வாங்குறது ஒரே வழி. பார்த்துக்கங்க. நன்றி, வணக்கம். ஆபத்தான படத்திலே சிறப்பான ஒரு நிமிஷம். உங்களுக்கெல்லாம் ஒரு சினிமா படம் சொல்ல மறந்த கதை. அதுக்குள்ள நான் எவ்வளோ வாழ்ந்து அப்படி ஒரு படத்தை எடுத்திருப்பேன். அந்த சிவதானியும் பார்வதியும் விட்டுட்டு என்னால் வர முடியல. இந்த காம்பவுண்ட் முடிகிற இடத்துல தான் அந்த கிளைமேக்ஸ் எடுத்தேன். ஓடி வந்து புருஷனோட சேர்றது இருக்குல்ல, அது எத்தனை பிரிஞ்ச கணவன் மனைவியை சேர்த்து வச்சிருக்க அந்த படம். எவ்வளவு பெரிய பணக்காரர்கள், அவங்களோட திமிர அடங்கிருக்கு. அதனால மக்களுடைய படைப்புகளை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அந்த அக்கறையோடு தான் உங்ககிட்ட நான் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் நான் தனியாக எதுவும் ஓட்டை வச்சு பொறுக்கி திங்கிற அரசியல் பிழைப்புவாதிகளுக்கான மாற்றிட்டாங்க. அது மக்களுடைய விடுதலைக்கானது அரசியல். அப்படிப்பட்ட பிழைப்புவாதிகள் உள்ளே வந்தாங்கன்னா நிறுத்தி கேட்டுருங்க. நீ யாரையா, எதுக்கு இந்த ஊருக்கு வர? உனக்கு தானே முன்னாடி தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்த ஓட்டு. ஒரு எம்பியும் இல்லை. அவன் என்ன கழிச்சாங்க. இங்கே உங்களுக்கெல்லாம் வேலை கிடையாது. போய் வேறு குழப்பம் போய் பாரு போடு. எப்போ நீங்கள் அதை கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களை மனிதர்களாக அவங்க மதிப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் பிச்சைக்காரர்களாகவும் ஆடு மாடாகவும் தான் நடத்துகிறாங்க. இந்த 500க்கு 1000 தூக்கி போட்டால் அதுங்க வாய முடிக்கும். இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. திருடி வச்சுருக்கானுங்க பணத்தை எல்லாம். அதையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கூட்டம் மறுபடியும் வரும். மகிழ்ச்சியாக வாங்கிக்கிங்க. ஆமாம், உனக்கு தான் ஓட்டுன்னு சொல்லுங்கள். அவங்கள பழி வாங்கிறதுக்கு அது ஒன்று தான் வழி. வாங்கிக்கிட்டு மாம்பழத்தில் போட்டு அடித்து நொறுக்குங்க. நன்றி, வணக்கம். நான் கீழே வரேன்.